கருப்பசாமி மறுபடி எந்த ஊர்? வெள்ளலூர் வச்சுப்பா. வெள்ளலூர் ஓனுடைய குடும்பத்தை போய் பார்த்தனப்பா. பார்த்ததில் கருப்பசாமி ஒரு படி ஏற்றி விட்டுருக்கேன். உன்னை அடுத்து சித்திரை முடிஞ்சு வைகாசி பிறக்கிறதுக்குள்ளே 4 படி ஏற்றிடுவேன். 2வது படியில் இல்லை, 4 படி ஏற்றிடுவேன். அதில் எந்த குளறுபடியும் இல்லாமல் உனக்கு தொழில் நல்லபடியாக அமைச்சு பேசின வேலை அத்தனை வேலை வந்துடும். பேசுனது அத்தனையும் வந்துடும். அந்த மாதிரி அமைச்சா போதுமா? நான் கருப்பேன் கூட வரப்பா. 3 பேர், 3 4 பேரா? 5 பேர். ஆளுக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். ஒன்றை கொண்டுட்டு போய் கருப்பசாமி எனக்கு நீ தான் பார்த்துக்கணும், அதனால் எனக்கு பார்ட்னர் தான் பிரச்சனை, அதனால் அவன் தலைவாசனை கூட நீ மிதிக்க மாட்டேன், நமக்கு மேலும் மேலும் பழைய நிலைமைக்கு இன்னொரு வாய்ப்பு எனக்கு உருவாக்கி தரணும் அப்படின்னு என் பேரை சொல்லி கொண்டுட்டு போய் வச்சிடும். நீ கேட்டதை விட உனக்கு ஒரு வாய்ப்பு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமா? கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி கவுண்டம்பாளையம் 4 ரோடு வச்சுப்பா. 4 ரோடு கருப்பசாமி ஓனுடைய குடும்பத்தை போய் பார்த்தோம்ப்பா. பார்த்ததில் இப்போ நிலச்சி நிற்கணுமா ஆள், அப்படி தானே? அதனால் நினச்சி நிற்கிற மாதிரி கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். ஆர்டரும் உனக்கு நிற்காமல் உனக்கு ஆர்டரும் கிடச்சிடும். அதே போல் உனக்கு வேலை ஆள்காலமும் நிற்காமல் அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல? ஆர்டர்னு அதுதானே? நான் அமைச்சு கொடுத்துறேன். போய் காலையில் வந்துட்டோம். இங்கே பற்ற வைப்பேன் இங்கே. அதனால் கருப்பசாமி நம்மளோட எதிர்பார்ப்பு அப்படின்னு போய் பார்த்ததில் பொண்ணுக்கு நல்லபடியாக நம்ம எதிர்பார்த்தது போல் அமைச்சிடலாமா? கட்டாயம் அமைச்சிடலாம். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அதனால் கருப்பசாமி தாயின் தகப்பனை நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? அதனால் வயசு வந்து 27க்கு பக்கம் நெருக்கி ஆயிடுச்சு இல்லையா? அதனால் கருப்பசாமி ஏதாவது ஒன்று என்ன பண்ணுறது அப்படின்னு ஊருக்கார மக்கள்லாம் பேசுகிறேன். அதனால் கருப்பசாமி இந்த ஆண்டு உனக்கு நான் தொலை பிடிச்சிடுவேன், சரியா? இந்த ஆண்டு தேடி வரும், நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதனால் ஆளுகளும் கிடையாது. அதனால் நீ கேட்டதோட கட்டம் உனக்கு குறவில்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இந்தா இதை அறுத்து போட்டுரு, அதை எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்ரு, நான் கூட வரம்போம். ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்க்கணும்ப்பா. கருப்பசாமி மறுபடி கருவலூர் வச்சுப்பா. கருவலூர் கருப்பசாமி ஓனுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா. குடும்பத்தை போய் பார்த்தா எனக்கு உடல்நிலை வந்து சரியில்லைன்னு வந்து கேட்டேன். இப்போ எப்படி இருக்க? இப்போ உடம்பு சரியாக போச்சு. அதனால் இப்போ சின்ன மகனுக்கு பார்க்கலாம்னு வந்திருக்கேன், அப்படியே இல்லையா? அதனால் சின்ன மகனுக்கு வந்து அவன் வந்து ஒரு சின்னதாக ஒரு சூதாட்டத்தில் எல்லாம் பணத்தை விட்டுட்டான். அதே மாதிரி ஒரு சூழ்ச்சி வேலை எதாவது நடந்திருக்கா, இல்லை அவனாத்தான் விட்டுட்டானா என்னன்னு உனக்கு தெரியணும். போய் காலையில் வந்துட்டு அதையும் பார்த்துட்டு வரேன். அதே போல் கருப்பசாமி நம்மளோட எதிர்பார்ப்பு போலையே உனக்கு நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்து நம்ம நினச்சது போல் உனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் அவனை இன்னையிலேருந்து நீ வெளியில் கொண்டு வந்துடலாம். அதனால் இப்போ போனது அவனை வந்து யாரும் எதுவும் பண்ணியெல்லாம் வைக்கல. அவனுக்கு கண்டிஷன் பண்ண ஆள் இல்லை. மொதல் விஷயம் அதுதான். ஆமான்னு சொல்லு, இல்லாட்டி இல்லைன்னு சொல்லு. கண்டிஷன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அதனால் அவன் ஜவரியத்துக்கு அவன் போய் அவன் பண்ணிட்டு வந்துட்டான். ஆன்லைன்லலாம் விட்டு முடிஞ்சு வச்சு. அதனால் கருப்பசாமி இருக்கிறத அவனை காப்பாற்றி அவனை மனசுனா மாற்றி நல்லபடியாக தொழில் போக வச்சு நல்லபடியாக குடும்பத்தை காப்பாற்றுற மாதிரி உருவாக்கி கொடுத்தா போதுமா? நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். உன் மகனுக்கு கொடுக்க முடியுமா? கனி கொடுக்க முடியுமா? ஒன்றை கொண்டு கொடுத்துரு. ஒன்றை கொண்டு நிலவாசப்படியில் கட்டிடு. நீ கேட்டதோடய கருப்பசாமி இன்றைக்கும் மடிவாசலுக்கு வந்து நான் சரி பண்ணி கொடுத்துறேன். நான் தான் பார்த்து கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன்ட்டு கண்டிப்பாக கொடுத்து விட்டுருந்தா வர்ற வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ, கூட வரம்போ. சரிப்பா. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் ஆட்டோ ஒன்று ஆக்சிடெண்ட் ஆகி போச்சு. வாகனம் வச்சுருந்தோம், ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி போச்சு. கூறி 1. அதனால் கருப்பசாமி ஓனுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமானே. பார்த்ததில் கருப்பசாமி எடுக்கவும் முடியாமல் வேலை செய்யவும் முடியாமல் நம்ம சிரமத்துக்கு ஆளாயிருக்கோம். அதனால் கருப்பசாமி ஏதோ ஒரு வாகனம் ஓட்டிகிட்டு இருந்தால் அதுவும் இப்போ மொண்டி பண்ணையமாகி போச்சு. அதனால் உனக்கு நல்லபடியாக உனக்கு அதை ரெடி பண்ணி கொடுத்து எந்த குழப்பம் இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சு வாகனத்தை நல்லபடியாக உனக்கு ஓட்டி கொடுத்தா போதுமா? போய் காலில் வந்துட்டு ஓடு, போய் காலில் வந்துட்டு வா. உனக்கு நான் ஓட்டி கொடுத்துட்றேன், கடனையும் கட்டி கொடுத்துட்றேன், நல்லபடியாக அமைச்சு கொடுத்துட்றேன். அதனால் ஒன்றை விடணும். என்ன விடணும்? சரக்கு அடிக்கிறத விட்டு அப்படின்னா உனக்கு நல்லபடியாக கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த? அப்புறம் பால் எங்கே? அதனால் உன்னோட கடனை கட்டி நல்லபடியாக வாகனத்தை ஓட்டி கொடுத்து இப்போ மெக்கானிக் செட்டிலேருந்து உனக்கு நல்லபடியாக ரெடி பண்ணி பணத்துக்கும் கருப்பை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். அப்படி அமைச்சா போதும்ல? உனக்கு நீ என்ன பண்ணுற? நாளையிலிருந்து சரியா
ஒரு 11 மாத காலத்துக்கு நீ ஏன் சொல்படி தான் இருக்கணும். ஏன் சொல்படி கேட்ட அப்படின்னா உன்ற வாகனமும் நல்லா ஓடும், இன்னொரு வாகனமும் நல்லா ஓடும். நல்லபடியாக உனக்கு ஓட்டி கொடுத்து சிக்கல் இல்லாமல் கருப்பம் காப்பாற்றி கொடுத்துறேன். அப்போ இன்னும் இருந்து என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது, குடிச்சின்னா என்ன பண்ணலாம், குடிச்சின்னா என்ன பண்ணலாம், என்ன தண்டனை கொடுத்தா ஏற்றுக்கணும். உனக்கு சம்மதம் தானே, கிட்டவா குடிச்சிட்ட அப்படின்னா ஒரு கையும் கால் வராதுராமானே. நான் கருப்பசாமி தானே, அங்கே போனால் தானே கேட்பேன், அங்கே போகலின்னு என்ன அப்படின்னு நீங்கள் வராமலே இருந்தாலும் கூட அடுத்த 4 மணி நேரத்தில் ஒரு கையும் ஒரு காலும் வராது. சரியா? அதனால் இன்னையிலேருந்து என்ன பண்ணக்கூடாது, சொல்லி குடிக்கணும். அப்படி மீறி குடிச்சு என்ன பண்ணுவேன், குடி. அதனால் நீ வாகனத்தை உனக்கு நல்லபடியாக கருப்பசாமி அடுத்த 11 நாள் அதுக்குள்ளே உனக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன். சரியா? நல்லபடியாக வருமானத்தையும் கொடுத்துறேன். அடுத்து எந்த விபத்தும் நடக்கிறதுக்கு இல்லாமல் நான் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். வெளியூர் எங்கே போகிறதா இருந்தாலும் எனக்கு கேட்டுட்டு போகணும் ஒரு 11 மாதத்துக்கு. சரியா? அதனால் வண்டி வாடகைக்கு வந்தால் போகலாம்ல, அதுக்கெல்லாம் போகலாம். நீ போயிட்டு வரும்போது உன்னோட விசேஷத்துக்கு போகலான்னு நீ போயிட்டு வந்த, அப்படி தானே? வரும்போது ஒரு சின்ன விபத்து நடந்துருச்சு. அதனால் காரணம் நம்மனாலேயும் அது ஒரு தப்பு இருக்குது. சரியா? அதனால் நான் கருப்பசாமி இன்னையிலேருந்து அதுக்கு மன்னிப்பு கொடுத்து நல்லபடியாக வாகனத்தை ஓட்டி கொடுத்து எல்லாரும் போல நிம்மதியாக வாழ வச்சா போதுமா? இந்த 3 நாளைக்கு நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். சரியா? இதை கொண்டுட்டு போய் நலவாசப்படியில் எனக்கு தாயின் தகப்பனா கருப்பன் கூட இருந்து நீ இதே எனக்கு காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு என் பேரை சொல்லி நலவாசப்படியில் கட்டிடு. எண்ணி 11 நாளில் பணம் கிடச்சிடும். அதுக்குள்ளே வாகனத்தையும் எடுத்துடலாம். நீ கேட்டது போல் கருப்பசாமி அடுத்து அந்த பிரச்சனை இல்லாமல் நான் தான் சொல்லிட்டேனே, அடுத்து அந்த விபத்து நடக்காதராமானே. நீ நான் சொன்னதை மட்டும் கடைபிடி. 11 மாதத்துக்குள்ளே எல்லா கடனையும் கட்டி நானும் நல்லா இருக்கிறேன் கருப்பசாமி அப்படிங்கிற அளவுக்கு அமைச்சு கொடுத்துறேன். சரியா? என் சகோதரன் தான் உன்னோட இருப்பிடத்தில் அங்கே இருக்கேன். நீ பண்ணுற லூட்டியை பார்த்து பொறுத்து அவன் இப்படி கொண்டிருக்கான். சரியா? அதனால் இன்னையிலேருந்து விட்டுறணும். வர ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஒரு மாலையம் பாட்டில் வாங்கிட்டு வரணும். சரியா? கூடயே வரம்போ அவனை திருத்திருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை வர சொல்லியிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை வா, அதுக்கு அடுத்தது நான் சொல்கிறேன். போ வெயிட் பண்ணி கொடுத்துட்டு போப்பா. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்தல தாராபுரம் வச்சு பார்த்து தாராபுரம். அதனால் கருப்பசாமி உடல்நிலை சத்தம் இல்லாமல் பேச சொல்லுப்பா. அதனால் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி நமக்கு யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த தொந்தரவுக்கு நிரந்தர தீர்வு இல்லையா? வர சித்திரை 1ஆம் தேதி வரைக்கும் பார்ப்போம். சித்திரை 1ஆம் தேதி வரைக்கும் பார்த்துட்டு ஒத்து வரல அப்படின்னா அவனுக்கு தக்க தண்டனை கருப்பை நான் கொடுத்துறேன். மீண்டும் எந்த தொந்தரவு வர்றதுக்கு இல்லாமல் கருப்பை சரி பண்ணி கொடுத்து உனக்கு எப்போவே ரெடியாக இருக்கணும். இதுக்கு காரணம் எல்லாம் பக்கத்துலேயே இருக்கேன். அதை எல்லாம் கருப்பசாமி மாற்றி கொடுத்து பௌர்ணமிக்கு மேலே உனக்கு எல்லா வாய்ப்பும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். சரியா? அதனால் சித்திரை மாதத்தோடு உன் பிரச்சனை தீர்ந்துடும். கவலையப்படாது. அது 2 நாளைக்கு சாப்பிட்ரும். தேய்ச்சி குளிக்கக்கூடாது. 2 நாளைக்கு மட்டும் சாப்பிட்றணும். நான் கருப்பசாமி கூடவே இருக்கேன். உடம்ப ரெடி பண்ணிடுவிடமானே. அதுக்கடுத்து நீ கேட்டது போல் கருப்பசாமி நல்லபடியாக தொழிலும் அமைச்சு கொடுத்து நல்லபடியாக வாரிசும் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். கூடவே வரணும். கண்டிப்பாக அமையும்டாமா. அதை பற்றி பேசு போய் கண்டிப்பாக அமைய அது நமக்கு அமைச்சு கொடுத்துறப்போ கிளம்பலாம். நான் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி குன்னத்தூர் வச்சுப்பா. குன்னத்தூர் பரதமடைஞ்ச பெண்ணடையாடாமான பரதமடைஞ்ச பெண்ணடையா. நமக்கு தொழிலில் பிரச்சனை அப்படி தானே? அதனால் கருப்பசாமி குடும்பத்தில் ஏதாவது ஒரு சிக்கல் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த சிக்கலையும் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்து எல்லாரும் போல் நிம்மதியாக எனக்கு வாழ வச்சு கொடுக்கணும். செய்கிற தொழிலில் நமக்கு இடைஞ்சல் நடந்துக்கிட்டே இருக்குது. அது இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி இந்த ஒரு 30 நாள் பொருள், அதுக்கப்புறம் அந்த இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். அதே மாதிரி உன்னோட வாரிசு படிக்கிறதுக்கு உள்ள வழி நான் கருப்பசாமி நல்லபடியாக படிக்க வச்சு நல்லபடியாக எல்லோரும் போல் மார்க் வாங்க வச்சா போதுமா? போய் காலைல வந்துட்டு ஓடும். அதனால் 54 எலுமிச்சம்பழத்தில் எனக்கு ஒரு மாலை பாட்டல் சுருட்டு வாங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வா. உனக்கு நல்லபடியாக தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனை வராது. 2வது படிப்பும் நல்லா படிக்க வச்சிடறேன். குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் கருப்பம் காப்பாற்றினேன். அப்படி இருந்தால் போதும்ல? இந்தா 2 கனி கொடுக்குறேன். ஒன்று எல்லா மக்களும் சாப்பிட்டணும். ஒன்றை கொண்டுட்டு போய் பாங்காக வச்சுக்க. நான் கருப்பம் கூட வரணும்.
கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் ஜந்த ஊருப்பா. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் ஆமாப்பா. எல்லாம் மறுபடியும் காலில் விழுப்பா. இதில் மெக்கானிக் யாரு? நீ உட்காருப்பா, கூப்பிட்றேன். கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்தானா? குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி அன்னைக்கு சொல்கிறதாண்டாமான இன்னைக்கு சொல்கிறேன். ஒரு சில விஷயத்தில் மட்டும் இன்னும் ஒரு 11 மாதத்துக்கு மட்டும் கவனமாக இருக்கணும். உனக்கு தொழில் நான் நல்லபடியாக உனக்கு வாகனம் வாங்கி விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றேன். தொழிலும் நல்லபடியாக நடக்கிற மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். 2வது உடல்நல தொந்தரவு. அப்போ உடல்நல தொந்தரவு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு வேலைப்பாடு நடக்குதா? கண்டிப்பாக நடந்துட்டுருக்கு. இந்த 2 வருஷமாகவே நான் கும்பரசாமி, நீ கும்பரசாமி கைவிடாமல் இருக்கிறதுனால நான் கருப்பசாமி கூட இருந்து உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பெருசாக எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே மேலாட்டமாக போயிட்டுருக்கு. அதனால் நீ மாதத்துக்கு 2 டைம் தவறாமல் வந்துட்டு போ. ஒரு 11 மாதத்துக்கு உனக்கு மருத்துவ செலவு இல்லாமல் எந்த சர்ஜரியும் பண்ணாமல் நான் கருப்பன் காப்பாற்றினா போதுமா? போய் காலை விட்டுவான். அதனால் கருப்பசாமி உனக்கு நீ கேட்டது போலயே உடல்நிலையை சரி பண்ணி கொடுத்துற. முன்னாடி வா. நம்ம கையை கொண்டா நம்ம ஆசைக்கு அப்படி பிடிச்சோமா? அன்னைக்கு இருந்து தான்டாமான பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்படின்னா உனக்கு தெரியும்ல, அதுதான் பிரச்சனை ஸ்டார்ட். அப்படி எது வந்தாலும் சரி, நான் கருப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்து எல்லாரும் போல் நிம்மதியாக வாழ வச்சு மருத்துவ செலவு இல்லாமல் காப்பாற்றி எல்லாத்துக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நின்னா போதும்ல. ஆனால் ஒரு சில விஷயத்தில் மட்டும் சாப்பிட்ற விஷயத்தில் உனக்கு சந்தேகம்னு வந்துச்சுன்னா சாப்பிடக்கூடாது. சரியா? அந்த சந்தேகம் வர்ற மாதிரி உனக்கு நான் உணர்த்துவேன். எல்லா நேரமும் அப்படி வராது, ஒரு சில நேரத்தில் மட்டும் உணர்த்துவேன். அப்படி உணர்த்தும் போது நீ அதில் கவனமாக மட்டும் இருந்தால் போதும். நான் கருப்பசாமி உனக்கு கூடவே இருக்கேன். பொருளாதார நெருக்கடி இல்லாமல் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். சரியா? அதனால் நீ என்ன பண்ணுற, வர ஞாயிற்றுக்கிழமைக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு எனக்கு பாட்டில் ஒன்று வாங்கிட்டு வந்துடும். அன்னையிலேருந்து உனக்கு மருத்துவ செலவு படிப்படியே குறைஞ்சிரும். ஒன்றை நீ மட்டும் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சிக்குழி, ஒன்றை தொழில் செய்கிற இடத்துல வச்சிரு. நான் கருப்பை உன் கூடவே வரம்போ. நான் சொன்னது உனக்கு நானாக உணர்த்துவேன். உணர்த்தும் போது நீ அதில் சூதானமாக இருக்கணும். இது 11 மாதத்துக்கு மட்டும். அதுக்கப்புறம் ஒன்று யாரும் எதுவும் பண்ண முடியாது. அதை நான் பார்த்துக்க. இது வரைக்கும் எத்தனையோ சூழ்ச்சியில் வந்துருந்தது, அதையெல்லாம் தாண்டி வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் அதை நான் பார்த்துக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை பாரு. கூட யாராமானே வந்தால் கூட ஏழைமானே இங்கே வா. கூட யார் கூட்டிகிட்டு வந்தியா? கூட ஒரு ஆள் வந்திருக்கணுமே. அப்படியாப்பா? இந்தா இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி எந்த நேரத்தில் எந்த பக்கம் எந்த சிக்கல் நடந்தாலும் கருப்பசாமிதே எல்லாம் பொறுப்பு அப்படின்னு கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் யாருக்கும் தெரியாமல் பாங்கா வச்சுக்க. அது என்ன சிக்கல் வந்தாலும் கருப்பை நான் பார்த்துக்கிறேன். சரியா? எல்லாமே மறைமுகமாக கருப்பேன்னு சொல்லியிருக்கேன். போ கருப்பசாமி மறுபடி கொடுவாய் வச்சுப்பா. கொடுவாய். அப்படியாப்பா? சரி. ஏய், சத்தம் இல்லாமல் பேச சொல்லு, இல்லாட்டி உட்கார சொல்லு. அதனால் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி நம்மளுக்குள்ள சிக்கல் மகளை சரி பண்ணணும். அப்படி தானே? அதனால் மகளை சரி பண்ணுறதுக்கு ஆமாப்பா வர்ற பௌர்ணமி வரைக்கும் பொறுமையாரு. அதுக்குள்ளே நான் கருப்பசாமி வழக்காடி பார்த்து நீ கேட்டதை போலயே ஒரு வாய்ப்பு சரி பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் நீ நினச்சது போல் எல்லாம் உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? கண்டிப்பாக சீக்கிரமாக சரியாயிடுவா. அதனால் நீ பயப்படாத. இந்தா இது யாரும் கைப்படாமல் வச்சுக்க. இதை கொண்டுட்டு போய் எல்லா மக்களும் உள்ளே சாப்பிட்ற மாதிரி உள்ளுக்கு சாப்பிட்றணும். அதுக்கு தான் இப்போ சொன்னேன், பௌர்ணமி வரைக்கும் பொறுமையாரு அப்படின்னு. சரியா? பௌர்ணமிக்கு மேலே கட்டாயமாக அவன் மாறிடுவான். கிட்டவா அவன் மாறினதுக்கப்புறம் தான் அடுத்த தண்டனையே கொடுக்க முடியும். அதனால் நான் கருப்பசாமனுக்கு மாற்றி அமைச்சு கொடுத்து எல்லாரும் போல நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல, ஒடே வரம்போ போயிட்டு அடுத்து வர வாப்பா. நீ எதிர்பார்க்குற டைம் இப்போ உனக்கு இங்கே கிடைக்காது. இப்போ உடனே இப்போ நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை உனக்கு அமையாது. உனக்கு அங்கே வேலை நிறையா இருக்கா இல்லையா? அப்படிங்கிறனால இப்போ கிளம்பல, அடுத்த வாரம் பார். அதுக்கு ஒரு வாரம் போக முடியாது. அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்தல கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததில் வேலையை ஆரம்பிச்சிட்டோமாப்பா? ஆரம்பிச்சாச்சு.
நான் கேட்குறக்கு மட்டும் பதில். இப்போ கடன் நெருக்கடி இருக்குது, கடன் கட்டணும், எல்லாத்துக்கிட்ட வார்த்தை வாங்குகிறோம், எல்லாம் சரித்தான். அதுக்கு முக்கியமாக என்ன வேணும்? தொழில். அப்போ அது இல்லாமல் வந்தையா? இப்போ ஆரம்பிச்சிட்டோமா? போய் காலைல வந்துட்டோம். இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கான். இப்போ நீ அது பரப்பு காங்கட்டு போடுறதுக்குள்ளேயே அடுத்தடுத்து வேலைக்கு வந்துடும். இப்போ எத்தனை வேலை ஆரம்பிச்சிருக்கேன்? 3 வேலை ஆரம்பிச்சிருக்கான். இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கான். அடுத்தடுத்து நீ வரும்போது இப்போ எப்படி வந்த? அதுதான் சொன்னேன். இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். அதை பரப்பு காங்கட்டு வர்றதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக கடனை கட்டி அடுத்த 1 வருஷ காலம் வர்றதுக்குள்ளே உனக்கு முழுசும் உனக்கு சரி பண்ணி கொடுத்துட்றேன். அதனால் நீ என்ன பண்ணணும்? பொறுப்பு ஆறுகிட்டு இருக்கணும். அப்படி இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீ கேட்டதோட சீக்கிரமாக இன்னும் 1 வருஷத்துக்குள்ளே கடனை கட்டி நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்து எல்லாம் அமைச்சு கொடுத்துறேன். நீயே சொல்லு, நான் ஒரு ஆளை வேணாமடான்னு. அது வெளியில் போனதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்கு? வந்துருச்சு. அது இருக்கும்போது என்னாச்சு? போயிடுச்சு. அதுதான் இப்போ நானும் சொன்னேன். அதனால் நீ எப்படி இருக்கணுமோ அப்படி நீ கரெக்டாக மட்டும் இருந்த அப்படின்னா நீ கேட்டதோடு நான் கருப்பசாமி உனக்கு பஞ்சம் இல்லாமல் கொடுத்துருவேன். நான் சொல்லாமல் ஒரு சகோதரிகிட்ட போக முடியாது. என் சகோதரி இன்னும் பர்மிஷன் கொடுக்கல. சரியா? அதனால் ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பார்த்துட்டு போ. உனக்கு பணத்தட்டுப்பாடு இல்லாமல் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து நிம்மதியாக உனக்கு நான் வாழ வச்சு கொடுத்துறேன். அதை பாங்கா வச்சுக்க. இப்போதைக்கு ஒரு 6 மாத காலத்துக்கு கடன்காரன் யாரும் டார்ச்சர் இல்லாமல் அவளும் சேர்ந்து டார்ச்சர் பண்ண மாட்டான். அந்த மாதிரி கருப்பை உருவாக்கினா போதுமா? இந்த இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளி. அவள் டார்ச்சரே இருக்காது. நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளி. எந்த இடம் சொல்லாமல் நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். அப்படியே ஞாயிற்றுக்கிழமை வாப்பா, அப்படி யோகம் இருந்தால் உனக்கு நான் கூப்பிட்டு கொடுக்குறேன். சரியா? கூட வரப்போ கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்காடி பத்தில் கோத்தகிரி வச்சுப்பா. 2-3 வருஷமாக போராடிட்டு இருந்தேன் ஏமானே, அப்படி தானே? அந்த போராட்டத்தில் கருப்பசாமி ஒரு முடிவு கொண்டு வந்துட்டேன்னா கொண்டு வந்துட்டான். அப்படிங்கிறதுனால இதே போல் சீக்கிரமாக அந்த சேல்ஸ் பண்ணிடணும். அதனால் முக்கால்வாசி வேலை முடிஞ்சிச்சு. முடிஞ்சலையா? முடிஞ்சு. அதனால் இன்னும் கொஞ்சம் இருக்குது. அந்த கொஞ்சத்தையும் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்து அதே மாதிரி அந்த வேலையை உனக்கு நான் சரி பண்ணி முடித்து அமைச்சு கொடுத்துறேன். நீ எப்போ போகணும்? போகணும். போயிட்டு வந்துட்டு என்னை வந்து பார்க்கணும். சரியா? நீ கேட்டதோடய நான் கருப்பசாமி நல்லபடியாக அந்த இடத்த முடித்து நம்ம நினச்சதோட கருப்பசாமி அதில் ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன். போய் காலில் வந்துட்டு ஓடு. அடுத்து 2வது கேள்வி என்ன? தீத்தூள் வியாபாரத்தில் போட்டி கொடுத்த வந்துட்டியா? வந்துட்டானே இல்லையா? அந்த போட்டியை நான் கருப்பசாமி மாற்றி உனக்கு உருவாக்கி நல்லபடியாக நமக்கு வியாபாரம் ஆகிற மாதிரி கருப்பு உருவாக்கினா போதுமா? எங்கே குறைக்காட்டுனாலும் நடக்காது. அதனால் கருப்பசாமி அதை நான் பார்த்துக்கிறேன். இந்த போயிட்டு வந்துட்டு என்னை வந்து பார்க்கணும். அதுக்கு அடுத்த நாளே என்னை வந்து பார்க்கணும். சரியா? நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வரேன் பாப்பா. ஒன்றை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. ஒன்றை போகும்போது கொண்டுட்டு வா. உனக்கு அங்கே ஓனரும் திகட்ட மாட்டேன், இங்கே பார்ட்டியும் திகட்ட மாட்டேன். ஆக மொத்தம் ஒரு வேலையை முடிச்சு கொடுத்துடலாம். கூடவே வரம்போ இந்தா 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நான் கருப்பன் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பார்த்ததில் எந்த ஊருப்பா? கருப்பசாமி மறுபடி ஊத்துக்குழி வச்சுப்பா. ஊத்துக்குழி. ஆமாப்பா. எப்படியாவது மகனை கூட்டிகிட்டு வந்து சேர்த்திடணும். நீ உட்காருப்பா, கூப்பிட்றேன். மகனை கூட்டிகிட்டு வந்து சேர்த்திடணும். அதே போல் கருப்பசாமி ஓடி போய் உங்கள் கட்டுமனையை சுற்றி பார்த்ததில் ஓனர் கைக்குள்ளே வந்து சிக்கிருக்கான். அதனால் கருப்பசாமி அங்கேருந்து வெளியில் வரணும். அதுங்கால சீக்கிரமாக உனக்கு வர வச்சு கொடுத்து அதே மாதிரி அடுத்த ஒரு வாரத்துலேயே அங்கேருந்து உனக்கு தகவல் வரும், நான் ஊருக்கு வரலான் இருக்கேன் அப்படின்னு. சரியா? அப்போ வரலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அடுத்து வருவேன். அடுத்த மாதத்துலேருந்து உனக்கு சம்பளமும் கொடுக்குற மாதிரி உனக்கு உருவாக்கி தரேன். போய் காலைல வந்துட்டு முதல்ல வந்துடுவேன். அதை வரணும்னு தகவல் வந்துடும் சொல்லிட்டேன்ல, போய் காலைல வந்துட்டுவான். ஆமாப்பா. அதே போல் கருப்பசாமி நம்ம நினச்சது போலயே உன் மகனை கூட்டிகிட்டு வந்து நான் சேர்த்திடுறேன். அதே மாதிரி நல்ல இடத்துல உனக்கு நீ நினச்சது போல் நல்லபடியாக வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துடலாம். அதே போல் எல்லோரும் போல் நிம்மதியாக வாழ்கிற காலங்கள் இந்த ஆண்டு முடியறதுக்குள்ளே உனக்கு எல்லாமே 2 பேர்த்தையுமே ஒன்று சேர்த்திடலாம். சரியா? ஒன்றுக்கு ஒன்று விட்டதில்லை. இது நல்லா இருந்துச்சுன்னா அது எடுத்துகிட்டு போயிடுது, அது நல்லா இருந்தால் இதுக்கு போயிடுது. அதனால் 2யுமே நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். உனக்கு இந்த பயம் பதட்டமெல்லாம் எதுவும் வராது. ஒன்றை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. ஒன்றை கொண்டுட்டு போய் எப்படியாவது ஓனர்கிட்ட வந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்து விட்டுறணும். என் குடும்பத்துக்கு வந்து சேர்ந்துடணும் என் மகன் அப்படின்னு கொண்டு வந்து கூட்டிட்டு வந்துடணும். அதே போல் கருப்பை கூட்டிகிட்டு வந்துடுறேன். இந்த கிட்டவா கண்டிப்பாக அந்த வேலை நான் போட்டு கொடுத்ததே கண்டிப்பாக வேலை நடந்துடும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன்.
அவன் வாழ்க்கையிலையும் அவனுக்கு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை இல்லாமல் நான் சரி பண்ணி கொடுத்துறேன்ப்பா, நீ கவலைப்படாமல் போ. சரியா? நான் கூடயே வரம்போ. கனி கொடுத்தா சாப்பிடுவேனா? இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லு. எந்த பயமும் பதட்டம் வராது. கருப்பம் கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் வீரபாண்டி வச்சுப்பா. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தம்பா, அவன் வருவான் அப்படின்னு நான் சொன்னேன். வந்தானா வழியா? வந்தான். அவன் தான் வழியே வரணும், நம்ம போக மாட்டான். அதனால் நம்ம வழியை கூப்பிட்டு பேசினானா? பேசினான். அதனால் நம்ம பட்ஜெட்டுக்கு ரேட்டுக்கு ஒத்து வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி நமக்கு அமௌண்ட்டும் கொடுத்து அதுக்கு அதிலேருந்து வெளியில் ரிலீஸ் பண்ணி கொடுத்தா போதுமா? போய் காலைல வந்துட்டு ஓடு. உனக்கு வெகு சீக்கிரமாகவே உனக்கு அந்த பேச்சுவார்த்தையை முடித்து அவன் ஒரு பைசலுக்கு வருவேன். நீ கேட்டதில் ஒரு சரி பகுதிக்கு அதுக்கு அதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு சொல்லிடு. அப்போ நம்ம ஒரு 20 பார்த்தோம்னா அவன் 10க்கு வருவேன், பார்த்துடலாம் அப்படின்னா அதுக்கு சரி வராதுன்ற. சரியா? மறுபடியும் நீ பேசுன அப்படின்னா நெருக்கி கொண்டு வந்துடலாம். சரியா? நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நெருக்கி வந்துடும். அதனால் கடனையும் கட்டி நிம்மதியாக கருப்பசாமி உனக்கு வாழ வச்சு இருக்கிறதில் ஹோல்சேல் பண்ணி கொடுத்துறேன். உனக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ் அது ஒன்று தான் இந்த ஆண்டுக்கு. அதனால் இந்த ஆண்டு அதை வந்து ஒரு ஹோல்சேல் பண்ணிடுறேன். 2016 முடிஞ்சு 17 வரைக்கும் போது நமக்கு சிக்கல் இல்லாமல் உனக்கு நல்லபடியாக வியாபாரத்துலேயும் உனக்கு பஞ்சம் இல்லாமல் இப்போ கொடுத்துருக்கேன். வியாபாரமும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த இடத்துலையும் சிக்கல் இல்லாமல் அமைச்சு கொடுத்துறேன். அதுக்கு மேலே எங்கே கடன் வாங்குறதா இருந்தாலும் என்னை கேட்காம வாங்கக்கூடாது. சரியா? உப்பு இதுலேருந்து வெளியில் வர வச்சிடறேன். சிக்கல் இல்லாமல் அவனே வழி வருவேன். நீ எல்லாம் கூப்பிட வேணாம், நீ அவனே வந்துடுவேன். நான் அமைச்சு கொடுக்குறேன். அடுத்த வாரம் என்ன வந்து பருப்பான். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் ஜந்த ஊருப்பா. கருப்பசாமி மறுபடி 61 வச்சுப்பா. அப்படியாப்பா? சரி கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தம்பா. குடும்பத்தை போய் பார்த்ததில் ஒரு சூழ்ச்சி வேலை நடந்து அதில் கடன் நல்லபடியாக கடனை கட்டிடுறேன். உன்னோட பொருளும் விரயமாகாது. அதனால் கருப்பசாமி ஒரே ஒரு சின்ன ஒரு வேலை தான் நடந்திருக்கு. அந்த வேலையில் நான் கருப்பசாமி உனக்கு நான் தப்பிக்க வச்சிடறேன். சரியா? உனக்கு பொருளாதார காசு நான் தரேன் உனக்கு கடனை கட்டுறதுக்கு. அதே மாதிரி அதிலேருந்து உனக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்தா போதும்ல. முந்தானி எப்படி உனக்கு கடனை நான் கட்டி தந்துடுறேன். அதனால் எந்த பொருளும் விரயமாகாது மகளை. கொடுத்தீங்கன்னா நட்டத்துக்கு தான் போகும். அதனால் இன்னையிலேருந்து கருப்பசாமி ஒரு 11 மாத காலத்துக்கு உனக்கு கடனோட டார்ச்சர் இல்லாமல் நம்ம சம்பாரித்து கொடுக்குற மாதிரி ஒரு வாய்ப்பு கருப்பை உருவாக்கி கொடுத்தா போதுமா? அதனால் வெளிநாடு போகிறதுக்கு யோகம் இருக்கான்னு பார்த்தா யோகம் இருக்குப்பா. அதனால் நீ தைரியமாக போகலாம். சரியா? அதில் போகிற பக்கம் எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை அமைச்சு கொடுத்து வருமானத்துக்கு குறைவு இல்லாமல் உனக்கு கொடுத்து எண்ணி 11 மாதத்தில் கடனை கட்டிடலாம். சரியா? அதனால் நீ பௌர்ணமிக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு இங்கே வந்துடணும். நீ கேட்டதை விட 11 மாதத்துக்குள்ளே இதுக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்துருவேன். நீ சீக்கிரமாகவே உனக்கு அனுப்பி வைக்கிறதுக்குண்டான வேலை நான் அமைச்சு கொடுத்துறேன். சரியா? கிட்டவா. இதை போய் நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. உப்பு இருக்கிற கடையில் கொண்டுட்டு போய் வச்சிரு கல்லாப்பட்டியில். நீ கேட்டதை விட கருப்பை நல்லபடியாக நான் அமைச்சு கொடுத்துறேன். போப்பா பௌர்ணமி அன்னைக்கு என்னை வந்து பார். கருப்பசாமி மறுபடி பாண்டிச்சேரி வச்சுப்பா. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமானே. உன் குடும்பத்தை போய் பார்த்ததில் கிட்டவா. உன் குடும்பத்தை போய் பார்த்ததில் என் குதிரை வந்து உன்னோட வாசப்படி வரைக்கும் தான் போகுது. அதனால் நான் கொடுக்குற கனி என்ன பண்ணுற, போய் புழிஞ்சு வீடு வாசலெல்லாம் சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணி விட்டு போட்டு அடுத்த வாரத்தில் என்னை வந்து பார்க்கணும். சரியா? நீ கேட்டது போல் உனக்கு உள்ள கேட்ட வார்த்தை கருப்பம் கொடுத்தா போதுமா? நான் அமைச்சு கொடுக்குறேன். நான் தான் சொல்லிட்டேன், நீ சொல்லாமலே நான் சொல்லுவேன். ஆனால் உப்பை வந்து உன்னோட இருப்பிடம் சுத்தம் இல்லை அப்படிங்கிறதால நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் ஒன்றை கொண்டுட்டு போய் கூட கோமயத்தை கலக்கி வீடு வாசலெல்லாம் சுத்தம் பண்ணிடும். ஒன்றை கொண்டுட்டு போய் கருப்பசாமி எனக்கு தாயின் தகப்பெல்லாம் நீ கூட வரணும், நீதே என் கூட இருக்கணும்னு சொல்லி நிலவாசப்படியில் கட்டி விட்டுரும். அடுத்த வாரத்தில் வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பாரு. நீ கேட்டது போல் கருப்பசாமி அத்தனை பிரச்சனையும் உனக்கு தீர்த்து கொடுத்து எல்லாரும் போல் உனக்கு நிம்மதியாக உனக்கு வாழ வச்சா போதுமா? இன்றைக்கே உங்க கூட வந்துடுவேன். போய் சுத்தம் மட்டும் படுத்து. நாளையிலேருந்து கருப்பசாமி யாருங்கிறது உனக்கு தெரியும். கூடே வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் ஜந்த ஊருப்பா. கருப்பசாமி மறுபடி சத்தியமங்கலம் வச்சுப்பா. நமக்கு வந்து திருமணம், யாருக்கு திருமணம், அதனால் கருப்பசாமி திருமணம் பெரும் தடையாகவே போயிட்டுருக்குது. அப்படியே இல்லையா?
அதனால் கருப்பசாமி உனக்கு தடை இல்லாமல் உனக்கு திருமணத்துக்கு உண்டான ஏற்பாடு கருப்பை அமைச்சு கொடுத்து நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். அதனால் ஒரு 11 வீடு எனக்கு மடிப்பிச்சை எடுத்து எனக்கு கொண்டாந்து சக்கரை பொங்கல் வைக்கணும் வர ஞாயிற்றுக்கிழமை. சரியா? அதை பொங்கலை வச்சுட்டு எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வா. நான் கருப்பசாமி அடுத்த 4வது மாதம் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். பொங்கல் வச்சதுக்கப்புறம் இப்போ இருக்கிற ஜாதகம் சரியாக வருமா வராதான்னு ஞாயிற்றுக்கிழமை உனக்கு தீர்ப்பு சொல்கிறேன். அதுக்குள்ளே நான் போய் வழக்காடி பார்த்துட்டு வந்துடுறேன். சரியாக வரும்னா இதையவே அமைச்சு கொடுத்துட்றேன். அப்படி இல்லைன்னா அடுத்த 4 மாதத்தில் உனக்கு ஆக மொத்தம் திருமணத்துக்கு பேசி முடிச்சிடலாம். சரியா? போய் காலைல வந்துட்டு ஓடு. சரிப்பா. அதே போல் கருப்பசாமி நம்ம நினச்சதோட தொழிலும் நல்லபடியாக ஓட்டி கொடுத்துட்றேன். எந்த இடைஞ்சல் இல்லாமல் பொருளாதார நெருக்கடி இல்லாமல் கருப்பன் காப்பாற்றினா போதுமா? நான் கருப்பன் காப்பாற்றுறேன்ப்பா. இதை பாங்கா வச்சுக்க. உப்பவும் மகன் எங்கே இருக்கேன்? கனி கொடுக்க முடியுமா? இந்தா. அதுக்கு தாண்டா ஞாயிற்றுக்கிழமைக்கு உனக்கு தீர்ப்பு சொல்லிடுவேன். 3ல் ஏதோ ஒன்று செட் ஆகும்னாலும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அப்படி இல்லைன்னா ஆக மொத்தம் 4 மாதத்தில் பேசி முடிச்சிடலாம். சரியா? அதுக்கு தான் இப்போ சொல்லியிருக்கேன். 11 வீடு மடிப்பச்சு எடுத்து எனக்கு பொங்கல் வை. உனக்கு அன்னையோடு அன்னையிலேருந்து உனக்கு தீர்த்து கொடுத்துறேன்னு இருக்கேன். நான் கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி திருவண்ணாமலை வச்சுப்பா. அப்படியாப்பா? சரி. கருப்பசாமி நமக்கு வாரிசு வேணும் அப்படி இல்லையா? அதனால் நான் கருப்பசாமி எந்த ஆஸ்பத்திரி போனாலும் கரெக்டான ஒரு ரெஸ்பான்ஸ் இன்னுமே இல்லை. அப்படி தானே? அதனால் நான் கருப்பசாமி நான் உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா இதை குடிப்பா. குடி, சிந்தாம குடி. தீர்த்தம் பிடிக்கிற மாதிரி குடி. நீ கேட்டது போல் வர்ற ஞாயிற்றுக்கிழமை வரும்போது எனக்கு ஒரு மாலை பாட்டில் சுருட்டு வாங்கிட்டு எனக்கு ஒரு 21 மஞ்சள் மட்டும் வாங்கிட்டு வா. சரியா? நீ கேட்டதோடு உனக்கு வாரிசுக்கு உனக்கு டைம் நான் உனக்கு ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துட்றேன். அதே போல் எந்த இடைஞ்சல் இல்லாமல் இந்த ஆண்டு உனக்கு வாரிசு உனக்கு உருவாயிடும். சரியா? இதை சரி பகுதி தோலோடு சாப்பிட்றணும். இதை கொண்டுட்டு போய் நிலவாசப்படியில் வச்சிடணும். நீ கேட்டதோட கருப்பசாமி எனக்கு நல்ல வாரிசு எனக்கு உருவாக்கி கொடுத்துடணும். நல்லபடியாக கருப்பசாமி உன் பேரே வச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு கொண்டுட்டு போய் ஆளுக்கு பகுதி சாப்பிட்றணும். ஞாயிற்றுக்கிழமைக்கு உனக்கு டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ளே சீக்கிரமாக உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? நான் கருப்பை உருவாக்கி தரேன். ஒரே வரம்போ. அப்படியா? கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர். சரிப்பா. வேணுமா வேணாமா அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா அது வந்தாலும் சரி வராதுராமானே. அதனால் கருப்பசாமி இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீ ஒரே முடிவு உன் மகனை சொல்லிடு. சரியா? ஆக மொத்தம் சித்திரை முடிஞ்சு வைகாசிக்குள்ளே இதுக்கு ஒரு முடிவே வந்துடும். அவளே வேணாங்கிற சூழ்நிலை கண்டிப்பாக வரும். அதுக்கு தான் இப்போ தேடி வந்திருக்கா. அதனால் நீ அதையெல்லாம் யோசிக்கவே வேண்டாம். நீ கேட்டது வரத்தை நான் கருப்பை கண்டிப்பாக அழிச்சிடுவேன். போய் காலைல விட்டுவான். சரிப்பா. அதே போல் நான் கருப்பசாமி கேட்ட வரத்தை கொடுத்து நல்லபடியாக உனக்கு தொழிலும் அமைச்சு கொடுத்து அதிலிருந்து உனக்கு வெளியில் வர வச்சா போதுமா? அதனால் குழந்தை நீ சொன்ன மாதிரித்தியா நீ எதிர்பார்த்த மாதிரி உனக்கு சரியாக வரும்னா நீ சொன்ன மாதிரி கேளு. அப்படி இல்லைன்னா விட்டுரு. ஆக மொத்தம் அவளே வேணான்ருவான். நான் அந்த மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமில்ல? நான் கருப்பை கூடவே வந்துடும்பா. அப்படி இடமான. சரி. இதை கொண்டு 4 மட்டும் அறுத்து போட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார். அடுத்த வாரத்துலேயே தேடி வர்ற மாதிரி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி சோமனூர் வச்சுப்பா. சோமனூர். அதனால் கருப்பசாமி நம்ம நினச்சது போலையே உனக்கு வரவு செலவில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த பேங்க் பிரச்சனை வராது. சரியா? அதே போல் நம்ம நினச்சது போல் நமக்கு அந்த பொருள் அங்கே தான் இருக்கா, இன்னும் 11 நாளுக்குள்ளே நீ தொலாவி பிடிச்சின்னு எடுத்துக்கலாம். அப்படியா? உன்னோட இருப்பிடத்துலேருந்து வடக்கு திசையிலடாமானே. இப்போ அந்த இடத்துல இருப்பிடம் இருக்கா இல்லையா? நான் சொல்கிறது உன்னோட இருப்பிடம் எங்கே இருக்குது? இருக்குல்ல? வடவரம் பாரு. இப்போ அங்கே ரூம் வச்சுருக்கே இல்லையா? வெறும் காடு மட்டும் இருக்குது. அங்கே போகிற பக்கம் உன் வலது வரம் பாரு. அவ்வளோதான். இந்த மூலையில் பாரு. வடக்கு கிழக்கு. சரியா? அந்த மூலையில் பகுதிக்கு அந்த பக்கம் போய் பாரு. அந்த புறம். அதுக்கு நீ கேட்டதோடய ஒரு வாய்ப்பு கண்ணுக்கு கட்டாயம் கிடைக்கும். அது மழை பெய்யறதுக்கு முன்னாடி போய் தொலைவிடணும். மழை பெஞ்சதுன்னா மண்ணுக்குள்ளே போயிடும். சரியா? ஆக மொத்தம் வெளியில் போகல. சரியா?
அதனால் உனக்கு தொழிலும் நல்லபடியாக விரிவாக்கம் பண்ணி கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு வந்து உருவாக்கி கொடுத்துறேன், நல்லபடியாக வருமானத்தையும் கொடுத்துறேன், எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்துறேன்ப்பா. சரியா? அப்படி இருந்தால் போதும்ல, நான் கருப்பன் கூடவே வந்துடுறேன். நான் தான் காட்டுறத இடமே சொல்லிக்கிறேனே, அதனால் நீ போய் தொலைவணும் அப்படின்னா கட்டாயம் கிடச்சிடும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி பேங்கு பிரச்சனையும் வராது உனக்கு. அதே மாதிரி இப்போ செல்ஃபோன் கடை வச்சுருக்கிறது நல்ல வியாபாரத்தை கொடுத்து விரிவாக்கம் பண்ணுறதில்ல, அதுலேயும் உனக்கு நல்ல வருமானத்தை கொடுத்தா போதுமில்ல. நான் கருப்பன் கூடவே வரேன் பாப்பா. நாளையிலேருந்து உனக்கு நல்லாயிருக்கு, நான் கூடவே வந்துடுறேன். அடுத்த வாரத்தில் என்னை வந்து பார்த்துருப்போம். ஜந்த ஊருப்பா? ஆமாப்பா. பூண்டி வச்சுப்பா. பூண்டி? அப்படியாப்பா, சரி. அதனால் கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நமக்கு வந்து ஆண் வாரிசு வேணும், அதனால் பெண் குழந்தை இருக்குது அப்படித்தானே, அதனால் ஆண் வாரிசு வேணும். இது முந்தானியில் பிடிக்கணும். முந்தானியில் பிடிக்கணும். எப்படி பிடிப்பேன்? இங்கே போய் ஏதோ ஒரு பக்கம் துண்டு வாங்கிட்டு வா. அதனால் கருப்பசாமி நீ கேட்டது போல் இதில் எத்தனை மஞ்சள் என்னப்பா? முன்னாடி வர 2 பேர் எத்தனை நிற்கிறது நின்று? நீ கேட்டது போல் உனக்கு ஆண் வாரிசு சித்திரை 5ஆம் தேதிக்கு மேலே அதுக்குண்டான முயற்சி எடுத்தோம் அப்படின்னா கட்டாயம் ஆண் வாரிசு கருப்பம் கொடுத்துறேன். ஆண் வாரிசு உருவானதையும் எனக்கு கனிமாலை கொண்டு வந்து போட்டுடணும். 54 எலுமிச்சம்பழத்தில் அமாவாசை பௌர்ணமி தவறாமல் கொண்டு வந்து போட்டுடணும். நீ கேட்டது போல் உனக்கு ஆண் வாரிசு கொடுத்துறேன். ஆண் வாரிசு பிறந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு அருவா, அதே மாதிரி கிடா வெட்டி வர்ற மக்களுக்கு அன்னதானம் போட்டுடணும். சரியா? இது வாரிசு வந்ததுக்கப்புறம் நம்ம நினச்சது போல் ஒரு இடத்த வந்து விற்கணும் அப்படித்தானே. அந்த இடத்த சீக்கிரமாக விற்று கொடுக்குறக்கு ஒரு வழி, ஒரு 21 நாளில் பார்ட்டி வருவேன். அதை பார்ட்டியில் உனக்கு நமக்கு தகுந்த மாதிரி ரேட்டும் வரும், அதில் பார்த்து முடிச்சிடலாம்ப்பா. அப்படி அமைச்சா போதும்ல, நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். இது விவரம் தெரியும் அப்படின்னா கேட்டுப்போ, தெரியாது அப்படின்னா ஒன்றும் கூட மிஸ் ஆகாமல் முடிஞ்சு வச்சிரு. வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ, கூட வரப்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்காடி பத்தில் சத்தியமங்கலம் வச்சுப்பா. சத்தியமங்கலம். அதனால் கருப்பசாமி ஆமாப்பா, நமக்கு வந்து ரிட்டையர்ட் ஆகிறதுல வந்து எந்த சிக்கல் இல்லாமல் ரிட்டையர்ட் ஆகணும். நமக்கு வர வேண்டியதும் சீக்கிரமாக வரணும், கண்டிப்பாக வந்துடும். அதே போல் உனக்கு நல்லபடியாக ஒரு வாய்ப்பு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதிலேருந்து உனக்கு சரி பண்ணி நிம்மதியாக அதிலேருந்து வெளியில் வர வச்சா போதுமா, நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துட்றேன். அதே மாதிரி ஒரு எக்ஸாமுக்கு போய் எழுத போகிறோம், அதில் எழுதுறதுல இந்த டைமாவது பேங்கில் பாஸ் பண்ணி கொடுத்து தொழிலும் நல்லபடியாக அமைச்சா போதுமா, போய் காலைல வந்துடுவான். இப்போ தான் சொன்னேன், இல்லாட்டி அப்புறம் இடத்த மாற்றணும். அதனால் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போலயே உனக்கு வந்து பேங்க்கில் எழுதுறதுல இந்த டைம் பாஸ் பண்ணி கொடுத்து வேலை வாங்கி கொடுத்துட்றேன். அதே போல் கருப்பசாமி நமக்கு ரிட்டையர்ட் ஆகிறதுலையும் எந்த சிக்கல் இல்லாமல் பணம் வந்துருச்சிக்கிறோம். அதே போல் நம்ம நினச்சது போல் உடம்பு தொந்தரவு இல்லாமல் கருப்பம் காப்பாற்றி கொடுத்து நிம்மதியாக எல்லாரும் போல் அரை வயிறு கஞ்சி குடித்தா போதுமா, கிட்டவா. ஒரு சிலதெல்லாம் திருத்துறதும் இருக்குது, அதையும் திருத்தி நான் கருப்பசாமி கொண்டாந்து கொடுத்துட்றேன். அப்படி அமைச்சா போதும்ல. இந்த ஒரு 17 செட்டு இடமா பார்த்துக்கிறாங்க சாமி, விற்கிறதுக்குங்க எங்கள் மாமனாருக்கு. அது இப்போ நாளைக்கும் கேட்குறோங்க சாமி. அந்த இடத்துல கொண்டு கனி போட முடியுமா? இந்த இதை மட்டும் தனியாக வை, இதை முந்தானியில் முடிஞ்சு வை, அதை முடிஞ்சு வை. ஒன்று கணவருக்கு, ஒன்று உனக்கு, ஒன்றை கொண்டுட்டு போய் உன்னை இருப்பிடத்தில் வச்சிடணும். 2 பேர் ஆளுக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். அவனுக்கு பணமும் சீக்கிரம் வந்துடும். அதே மாதிரி உனக்கு உடம்பு தொந்தரவும் இருக்காது. நான் கருப்பன் உனக்கு படிவாசலுக்கே காவலுக்கு இருக்கிறம்போ. வர ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ, கூடே வரம்போ. கருப்பசாமி மறுபடி ஊத்துக்குழி வச்சுப்பா. ஊத்துக்குழி. அதனால் கருப்பசாமி ஓடி போய் உங்கள் கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தேன். சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி 2 பேர்த்துக்குமே தேடி வரும். ஒன்று தேடி வந்துச்சு, ஆனால் வந்து நீ கரெக்டாக ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியே அது கேட்ச் பண்ணியிருந்தீன்னா அமைச்சிருக்கலாமே. வந்தது நீ இங்கேயே ஆடிக்கு இருக்க அமாவாசைக்கு இருக்க வர, அதனால் வந்திருந்தால் ஒன்று அமைச்சிருந்துருப்பேன்.
அதனால் வந்து பொண்ணுக்கு தான் ஒரு முடிவு பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் இப்போ வர்றது நீ பையனுக்கு தான் வரும். பையனுக்கு தான் வரும் அன்னைக்கு பொண்ணுக்கு பண்ணலான்னு முடிவு பண்ணி வச்சுருந்தேன். அது சரி வரல. அதனால் இப்போ பையனுக்கு தான் வரும் அப்படின்னு என் சகோதரன் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, நீ எதிர்பார்த்தது போலயே கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு பையனுக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். இரண்டாவது குறை வேலைகள்லாம் கிடக்குது. அந்த குறை வேலையெல்லாம் கொண்டுட்டு போய் நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் அறுத்து போடு. அறுத்து போட்டுட்டு அடுத்த வர வியாழக்கிழமைக்கு என்னை பாரு. சரியா? அதுலேருந்து உனக்கு நிற்காம உனக்கு வேலையும் நடந்துடும். அதே மாதிரி ஒரு பொண்ணு முதல்ல சீக்கிரம் அமைச்சு கொடுத்துறேன். கிட்டவா மகனுக்குத்தே வரும். நீ அதைத்தான் நினச்சிருந்த. அதனால் அதே போல் உனக்கு மகனுக்கு அமைகிற மாதிரியும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இரண்டாவது வீட்டு வேலையும் அமைச்சு கொடுத்து எல்லாம் நல்லபடியாக கருப்பம் கூட இருக்கிற மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். வியாழக்கிழமைக்கு எனக்கு மாலையை பாட்டில் வாங்கிட்டு வந்துடும். அப்படியா? பாரு, பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு வியாழக்கிழமை சொல்லு. சரியா? 2 பேர்த்துக்குமே அடுத்தடுத்து 6 மாதம் வித்தியாசத்தில் வந்துடும். இருந்தாலும் நீ என்ன பண்ணுற அப்படின்னா பார்த்துட்டு வந்துட்டு சொல்லு. இதை 4 அறுத்து போட்டுருவோம் இருப்பிடத்தில் கருப்பம் கூட வரம்போ.